ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் ஃபார் ஹையர் ஸ்டடீஸ், அதாவது நார்மலாக இப்போ நீங்கள் வந்து ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு வரீங்க. ஸோ இதில் வந்து நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் படிச்சிருப்பீங்க. ஃபைனலாக வந்து 12th கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா என்னென்ன மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நார்மலாக எல்லாருமே வந்து காலேஜஸ் வந்து போய் ஜாயின் பண்ணீங்க. காலேஜ் ஜாயின் பண்ண முன்னாடியே நிறைய பேருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் நீங்கள் கவுன்சிலிங் அந்த மாதிரியும் போக முடியும். பட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நீங்கள் வந்து கிளியர் பண்ணி போகும்போது ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான குவாலிட்டியான காலேஜஸ் வந்து நீங்கள் போய் ரீச் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்னென்ன மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ரைசிங் ஸ்டார் கரியர் கைடன்ஸ் இந்த இயர் 2025க்கான அட்மிஷன்ஸ் வந்து நிறைய காலேஜஸில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் காலேஜ் அட்மிஷன்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா உடனே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது, அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. எனி டவுட்ஸ் என்ன ரிலேட்டட் கொரிஸ்னாலும் உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஃபஸ்ட்டு இருக்கிற எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ பேசிக்காக எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஜேஇஇ மெயின். ஸோ இதோட ஃபுல் ஃபார்மும் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ இது வந்து யாருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம பிஇ, பிடெக், பிஆருக்கு இந்த மாதிரியான கோர்சஸ் வந்து நம்ம ஒரு நல்ல காலேஜஸ் லைக் ஐஐடிஸ், என்ஐடிஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்றது. ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான எக்ஸாம். இது வந்து கண்டிப்பாக எழுதியானும். ஸோ இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதுறதுக்கான உங்களுக்கு லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இனிமேல் ஃபர்தர் தான் ஒவ்வொரு எக்ஸாமினேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஆல்ரெடி ஜேஇக்கு வந்துட்டு உங்களுக்கு லிங்க்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு சேம் அதே மாதிரி ஜேஇ அட்வான்ஸ் வந்துட்டு வரும். ஸோ இது வந்து நீங்கள் ஐஐடி காலேஜ் ஸ்பெசிஃபிக்காக ஜேஇ மெயின் நீங்கள் கிளியர் பண்ணும்போது உங்களால் என்ஐடிஸ் அண்டு ட்ரிபிள் ஐடிஸ் இந்த மாதிரியான காலேஜஸ் வந்து போக முடியும். பட் அதே சேம் ஜேஇ அட்வான்ஸ் கிளியர் பண்ணும்போது உங்களால் ஐஐடி காலேஜஸ்க்கே போக முடியும். ஸோ சேம் அதே மாதிரி இதுவும் உங்களுக்கு பிடெக் நீங்கள் ஐஐடி காலேஜஸில் அட்மிஷன்ஸ்க்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருங்கன்றது இந்த எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் எழுதி கிளியர் பண்ணலாம். ஸோ ஈவன் மெயினை விட அட்வான்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் டஃபராக இருக்கும். உங்களுக்கு அதுக்கான லிங்க்குமே நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி இந்த வெப்சைட் உள்ள வந்து போய் ஃபர்தராக பார்த்து ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிக்கலாம். ஸோ நீட் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது யார் யாருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸ் இன் இந்தியா. ஸோ அதுக்கான லிங்க்குமே இங்கே உங்களை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம் வந்து சேம் ரீப்ளேஸ் பை நீட் இஸ் நீட் இஸ் த சேம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஃபோர்த் ஆப்ஷனாக ஏஎஃப்எம்சி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சேம் எம்பிபிஎஸ்க்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷனும் இருக்கும். ஸோ நிறைய பேர் நீட் மட்டுமே நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் ஈவன் தோ இந்த ஆப்ஷன் இருந்தாலும் இன்னொரு ஒரு விஷயம் அவங்க அங்கே மெயினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்றது ஷுட் சர்வ் 7 years இன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயமும் வந்து அங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் ஒர்க் பண்ணியே ஆகணும். இந்த காலேஜஸில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கும்போது 7 years நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் நீங்கள் ஒரு டாக்டராக ஒர்க் பண்ணியே ஆகணும். பட் ஈவன் தோ நீங்கள் அட்வென்ச்சரான ஒரு லைஃப் ப்ரொஃபஷனை விரும்புகிறீங்கன்றது கண்டிப்பாக இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி என்இஇடி நீட். ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் நேஷ்னல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் டிசைன் ரிட்டன் எக்ஸாம் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன் அண்ட் அதர் டிசைன் இன்ஸ்டிடியூட்ஸ். ஸோ சேம் இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் டிசைன் இது ரிலேட்டடான ஒரு கோர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றது கண்டிப்பாக இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து நீங்கள் அணுகலாம். ஸோ அதே மாதிரி இதுக்கான லிங்க்குமே வந்துட்டு இங்கே ப்ரொவைட் பண்ணி இருக்குது. ஸோ 6th ஆப்ஷனாக கிளாட் CLAT காமன் லா அட்மிஷன் ரிட்டன் எக்ஸாம் நேஷ்னல் லா யூனிவர்சிட்டிஸ். ஸோ லா ரிலேட்டடான கோர்சஸ் நீங்கள் வந்து படிக்கணும்னு நினைக்கிறீங்க 12th முடிச்சதுக்கப்புறம் அப்படின்றது இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதுக்கான லிங்க்கும் இருக்குது. பிட்ஸ்பேட் வந்து ஓரளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருக்க ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன பார்த்தோம் வந்து பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சயின்ஸ் அட்மிஷன் டெஸ்ட். ஸோ இது வந்து ஆன்லைன் எக்ஸாம் பிஇ இன் பிலானி, ஹைதராபாத் அண்ட் கோவா. இந்த 3 ஸ்டேட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த காலேஜுக்கு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எழுதுகிற ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு தான். சேம் உங்கள் இன்ஜினியரிங்காக நம்ம எழுதுறது. அதுக்கான லிங்க்கும் இருக்குது. நீங்கள் உள்ளே போய்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸும் கொடுத்துக்கலாம். அடுத்ததாக உங்களுக்கு NCHMCT. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் நேஷ்னல் கவுன்சில் ஃபார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்ரிங் டெக்னாலஜி ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ இது வந்து ஒரு ரிட்டன் எக்ஸாம். சேம் இது எதுக்குன்னு பார்த்தோம்னா பிஎஸ்சி இன் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த ஒரு கோர்ஸ்க்கான ஸ்பெசிஃபிக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணி ஒரு நல்ல மார்க்ஸோட அந்த கோர்ஸை போய் அணுகும்போது உங்களுக்கு நீங்கள் ஃபர்தர் அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல காலேஜும் கிடைக்கும். ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு அந்த கேம்பஸ் இன்டர்வியூஸ், ஜாப் ரிலேட்டடான வர ரெக்ரூட்மெண்ட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணி ஆகணும். ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கான
ப்ரீவியஸ்லி நம்ம பார்த்த அந்த ஹெச்எம்சிடிக்குமே உங்களுக்கான கோர்ஸ் வந்து மேலே லிங்க் இருக்குது. ஸோ அடுத்தது என்டிஏ அண்ட் என்ஏ. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா, இதுவும் ஓரளவுக்கு மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க சான்சஸ் இருக்குது. நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி அண்டு நேவல் அகாடமி. ஸோ இதுவும் ரிட்டன் டெஸ்ட்டு. இது வந்து யூபிஎஸ்சி 3 years ட்ரைனிங் ஃபார் என்ட்ரி இன்டூ ஆர்மி, நேவி ஆர் ஏர்ஃபோர்ஸ். ஸோ இது வந்துட்டு நீங்கள் போகணும் அப்படின்னாவே நீங்கள் யூபிஎஸ்சி வந்து 3 year ட்ரைனிங் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுற மாதிரி வரும். ஒன்ஸ் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா இந்த ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரியான டிஃபென்ஸ் அகாடமிக்குள்ளே உங்களால் போக முடியும். ஸோ நெக்ஸ்ட் நீட் யூஜி. நம்ம அங்கே ப்ரீவியஸ்லி மேலே யூஜி பார்த்தோம். ஸோ உங்களுக்கு பிஜிக்கும் வந்து நீட் அவைலபிளாக இருக்குது. இது வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக அண்டர் கிராஜுவேட்டுன்னு இருக்குது. சேம் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் அதே தான் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ நம்ம அடுத்ததாக எய்ம்நெட், AIMNET, ஆல் இண்டியா மெர்ச்சன்ட் நேவி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பை பாரத் ஷிப்பிங் லிமிடெட், பிடெக் மெரைன் இன்ஜினியரிங் ஆர் பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ், பிடெக் நேவலாக இருக்குது. இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த பாரத் ஷிப்பிங் லிமிடெட். ஸோ இவங்க வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு ஃபர்தராக இந்த கோர்சஸ், இந்த பிடெக் மெரைனாக இருக்கட்டும், பிஎஸ்சி நாட்டிக்கல், பிடெக் நேவல் இந்த மாதிரியான கோர்சஸை உங்களை அதுக்கேற்ற மாதிரி ரொம்பவும் ப்ரிப்பேர்டாக நல்ல ஒரு ஜாப்ஸ்க்கு இதெல்லாமே அனுப்புவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கான லிங்க்கும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு IIST, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜி. ஸோ இது வந்து திருவனந்தபுரம், கேரளாவில் வந்து இந்த இன்ஸ்டியூட் இருக்குது. ஸோ இந்தியாவிலே இது மட்டும்தான். ஸோ இதுக்கும் நீங்கள் பிடெக் ஏவியானிக்ஸ் ஆர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஃபிசிக்கல் சயின்ஸ், ஸோ இந்த மாதிரியான கோர்சஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இதில் நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான கோர்சஸாக இருக்குது. கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணணும். எப்படி இதோட ஸ்டடீஸ்லாம் இருக்குது, இந்த IIST வந்து காண்டாக்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கான எஃபோர்ட்ஸ் என்னவோ நீங்கள் அதுவும் போடணும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிடுங்க, லிங்க்கும் இருக்குது. ஸோ அகெயின் JNU, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, இது வந்து நியூ டெல்லியில் இருக்குது. சேம் இதுக்கும் ரிட்டன் எக்ஸாம். மெயினாக இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா BA ஃபாரின் லாங்குவேஜ். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த கோர்ஸ் படிக்க. லிங்க்ஸ் அவைலபிள். CIEFL, சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜஸ், ஹைதராபாத். ஸோ ஹைதராபாத்தில் இருக்குது. ரிட்டன் எக்ஸாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா BA இங்கிலீஷ் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அரபிக் ஆர் ஃப்ரெஞ்ச், அரபிக், ஃப்ரெஞ்ச், ஜெர்மன், ஜாப்பனீஸ், ரஷ்யன், ஸ்பானிஷ் இந்த மாதிரியான ஃபாரின் லாங்குவேஜஸ் இது ரிலேட்டடாக நீங்கள் படிக்கணும்னு நினைக்கும் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி வரும். இது பேர் CIEFL. ஸோ அடுத்து இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட், ISI. ஸோ இது கொல்கட்டா, பெங்களூரில் இருக்குது. இதுக்கும் ரிட்டன் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. இந்தியன் நேஷ்னல் மேக்ஸ் ஒலிம்பியாட் அவார்டீஸ் ஆர் எக்ஸம்டட். ஸோ அவங்கள வந்துட்டு இதை சேர்க்கலை. ஸோ அதே மாதிரி BSc ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களுக்கு இருக்குது. இதுவும் நீங்கள் கொல்கட்டாலே படிக்க முடியும். அதே மாதிரி BSc மேத்தமெட்டிக்ஸ் இது உங்களுக்கு பெங்களூரில் இருக்க காலேஜஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான லிங்க்கும் இருக்குது. ஸோ அகெயின் அடுத்து இந்தியன் இன்ஸ்டியூட்ஸ் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். ஸோ இது பூனே, போபால், கொல்கட்டா, மொஹாலி அண்ட் திருவனந்தபுரம். ரிட்டன் எக்ஸாம் வந்து பாருங்கள் எதுக்குன்னா 5 year BSMS, டூயல் டிகிரி இன் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் அண்டு ஃபிசிக்ஸ். ஸோ நீங்கள் டூயல் டிகிரி வந்து பண்ண முடியும் இந்த என்ட்ரன்ஸ் வந்து கிளியர் பண்ணும்போது. ஸோ அது ஒரு நல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ்லேயே வந்து படிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான கோர்ஸஸும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. நார்மலாக எல்லாருமே 12th கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சும்மா அவைலபிளாக இருக்க கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெக்கானிக்கல், சிவில்னு இதவே நீங்கள் கோர்ஸஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ஸோ உங்களுக்கு அடுத்து வேறு இன்னும் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா IISCR கொல்கட்டாவில் மேஜர் இன் எர்த் சயின்சஸ். ஸோ மேஜர்ன்றது உங்களுக்கு PG ரிலேட்டடான கோர்ஸஸும் அங்கே இருக்கும். ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். லிங்க்கை யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ நேஷ்னல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் ஆர்கிடெக்சர்ஸ் அண்ட் NATA, இது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. எதுக்குன்னு பார்த்தோம்னா BRக்கு இப்போ நீங்கள் பண்ணுறீங்கனாலும் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர். ஸோ பெங்களூரில் இருக்குது. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் இன் சயின்ஸ். இது வந்து ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணணும். இதுவும் 4 year கோர்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அகெயின் ஆல் இண்டியா ப்ரீ வெட்டினரி டெஸ்ட். ஸோ இது எதுக்குன்னு நம்ம பார்த்தோம்னா இதிலே உங்களுக்கு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. AIPVT ரிட்டன் எக்ஸாம் டு 5 year BVSC. ஸோ வெட்டினரி சயின்ஸ் படிக்கிறதுக்கான கோர்ஸ்க்காக இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணணும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு AIIMS MBBS என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ரிட்டன் எக்ஸாம். இது வந்து MBBSக்காக உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் BSc இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் allied சயின்சஸ் அட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ், AEEA, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சுரல் ரிசர்ச், ICAR ரிட்டன் எக்ஸாம். இது எதுக்கான
ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாருங்கள். பேச்சுலர் டிகிரி இன் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபிஷரிஸ், ஃபாரஸ்ட்ரி, ஹோம் சயின்ஸ், செரிகல்ச்சர், பயோடெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர், இன்ஜினியரிங், டைரி டெக்னாலஜி, ஃபுட் சயின்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங். ஸோ நீங்கள் அக்ரிகல்ச்சர் மெயினாக அக்ரி நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கும் நீங்கள் கவுன்சிலிங் தான் அப்ளை பண்ணுறீங்க, ஆர் நீங்கள் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கண்டிப்பாக இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸாக தான் இருக்கணும். ஸோ இதை நீங்கள் கிளியர் பண்ணிகிட்டே போதும், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல காலேஜ் நல்ல கோர்ஸ் வந்துட்டு அவைலபிள் ஆகும். ஈவன் தோ அந்த ஆப்ஷன்ஸ்க்கு நீங்கள் எஃபோர்ட் வந்து கம்மியாக போட்டாலும் இதுக்கு நீங்கள் எஃபோர்ட்ஸ் அதிகமாக போட்டிங்கன்னா உங்களோட நீங்கள் படிக்கிற கோர்ஸாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், ஃபியூச்சராக இருக்கட்டும் ரொம்பவும் பிரைட்டராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஏஐஐஎம்எஸ் ரிட்டன் எக்ஸாம். இது எதுக்குன்னு பார்த்தா பிஎஸ்சி ஹார்ன்ஸ் நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் கோர்சஸ். ஸோ அதுக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஸோ அகெயின் UCEED 2015 ரிட்டன் எக்ஸாம், பி டிசைன் ப்ரோக்ராம், ப்ராடக்ட் டிசைன், ஐடிசி, ஐஐடி பாம்பே 2015 கம்யூனிகேஷன் டிசைன், இன்டராக்ஷன் டிசைன், மொபைலிட்டி டிசைன் அண்ட் அனிமேஷன் டிசைன். ஸோ நிறைய டிசைனிங் ரிலேட்டடான கோர்சஸுக்கான இந்த UCEED 2015 ரிட்டன் எக்ஸாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு திங், இப்போ நீங்கள் பார்க்குற இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை தாண்டி இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண எந்த மாதிரியான கோர்சஸ் போக முடியும் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த கோர்சஸை நீங்கள் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுங்கள், எந்த மாதிரி இந்த கோர்சஸில் நம்ம படிக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் இதுக்கப்புறமா எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலான்றதை முடிவு பண்ணுங்கள். ஸோ அகெயின் ஃபுட்வேர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட், FDDI, ஆல் இண்டியா செலெக்ஷன் டெஸ்ட்டு. ஸோ இதுக்கும் 2015 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க AIST. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், ஃபுட்வேர் டிசைன். ஸோ இதுக்கான லிங்க்கும் இருக்குது. அகெயின் NEST 2015, த நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், NISER ரிட்டன் எக்ஸாம். இதுக்கும் 5 இயர் இன்டெகிரேட்டட் MSc கோர்ஸ் இன் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ். ஸோ ப்ரீவியஸ்லியும் டியூவல் டிகிரி பார்த்தோம். ஸோ இப்போவும் உங்களுக்கு 5 இயர் இன்டெகிரேட்டட் MScன்ற மாதிரி பயாலஜி, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், ஃபிசிக்ஸ் இப்படி வந்து கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அகெயின் ரீஜனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன், RIECE, இதுவும் ரிட்டன் எக்ஸாம், BSc, B.Ed, BA, B.Ed 4 இயர், அது இல்லாமல் MSc, B.Ed இந்த மாதிரியான கோர்சஸ்க்கு நீங்கள் இந்த ரீஜனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷனை எக்ஸாம் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கான லிங்க்ஸும் இங்கே ப்ரொவைட் ஆகிருக்கு. ஈவன் தோ நீங்கள் MSc அண்ட் B.Edம் இதை வச்சு எழுத முடியும். சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், CUCET ரிட்டன் எக்ஸாம், இன்டெகிரேட்டட் UG ஆர் PGக்கு ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. என்னென்ன மாதிரியான கோர்சஸ் பார்த்திங்கன்னா BA, B.Ed, BSc, B.Ed, BA LLB as well as integrated MA இல்லை நார்மல் MA, MSc, B.Ed, integrated MSc in 10 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய காலேஜஸ் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது இந்த என்ட்ரன்ஸ். ஹியூமனிட்டிஸ் ஆஃப் சோஷியல் சயின்சஸ் ரிட்டன் எக்ஸாம், இதுவும் உங்களுக்கு 5 இயர் இன்டெகிரேட்டட் MA கோர்ஸ். ஸோ டெவலப்மெண்டல் ஸ்டடீஸ் அண்ட் MA இன் இங்கிலீஷ் ஸ்டடீஸ் ஆஃபர்ட் பை IIT. ஸோ IIT வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான கோர்சஸும் நீங்கள் படிக்க முடியும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் HSEE மெட்ராஸ், சென்னையில் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் சயின்சஸ், TISS, BA ஹார்ன்ஸ் சோஷியல் ஒர்க் ரிட்டன் எக்ஸாம், 3 இயர் BA கோர்ஸ் இன் சோஷியல் ஒர்க் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபார் BA அண்ட் MA இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம். ஸோ டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் சயின்சஸ்லேருந்து இந்த கோர்சஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கோர்சஸ்க்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸும் வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு சோஷியல் ஒர்க் ரிலேட்டட், அது மட்டும் இல்லாமல் ரூரல் டெவலப்மெண்ட் இந்த மாதிரியான ஃபீல்ட்ஸ் ரிலேட்டடான நாலேஜஸ் உங்களுக்கு ரொம்பவும் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு NIFT, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி. ஸோ மேக்ஸிமம் நிறைய பேர் இந்த கோர்ஸை சூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ரிட்டன் எக்ஸாம், இது வந்து எக்ஸாம் வந்து எதுக்குன்னா ஃபேஷன் டெக்னாலஜி, டிசைன் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ்க்கு நீங்கள் இந்த NIFT கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ CA ப்ரோக்ராம் காமன் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட், இது வந்து CAக்கு நீங்கள் எழுதுகிற மாதிரி வரும். CS ப்ரோக்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா, ICSI, இது வந்து உங்களுக்கு 2.5 வருஷம், 2.5 years ஆஃப்டர் கிராஜுவேஷன், 3.5 years ஆஃப்டர் கிளாஸ் 12. ஸோ நீங்கள் 12லேருந்தே போகிறீங்கன்றது 3.5 years வந்து படிக்கிற மாதிரி வரும். ஆர்எல்ஸ் நீங்கள் கிராஜுவேஷன் ஏதோ ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு போகிறீங்கனாலும் 2.5 years பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் அவைலபிளாக இருக்குது. ஆஸ் வெல் அஸ் லிங்க்கும் ப்ரொவைடாக இருக்குது, செக் பண்ணுங்கள். 33 BHU ஆல் கோர்சஸ். ஸோ BHUன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. ஸோ அதை பற்றின ப்ரீஃப் நான் அவ்வளோ கொடுக்கல. ஆஸ் வெல் அஸ் ICA இந்தியன் கெமிக்கல் டெக்னாலஜி, ICAR அது அக்ரிகல்ச்சருக்கு, ஜிப்மர் பாண்டி MBBS ஈவன் தோ அதுக்கும் நீங்கள் எழுத முடியும். IISER இந்தியன் இன்ஸ்டியூட் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். ஸோ இவ்வளோ எக்ஸாம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்குது. ஸோ மெயினாக இதை வந்துட்டு யார் மெயினாக ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்றத பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மும்பைலேருந்து தான்
ஆக்சுவல் ஸ்டடி பண்ணி வந்த டேட்டா இது. ஸோ இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இவ்வளோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்றதே நிறைய பேருக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ அரௌண்ட் 37 என்ட்ரன்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று மேபி நீங்கள் இதில் சூஸ் பண்ணி எது ஈஸின்னு கூட, லைக் ஏதாவது ஒரு ஈஸியான கோர்சஸ் கூட உங்களால் எடுத்து படிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கோ ஃபார் இட். கண்டிப்பாக ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நிறையா மெட்டீரியல்ஸ் இந்த ரிலேட்டடான டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மும்பையில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லைக் யூபிஎஸ்சி, எம்பிஎஸ்சி, ஐபிபிஎஸ், பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, இது ஃபர்தராக நீங்கள் ஒரு கோர்ஸ் முடித்தவங்களும் நீங்கள் யாராவது இருக்கீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கனாலும் அவங்களுக்கான லிங்க்கும் இங்கே இருக்குது. இதில் நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஃபர்தராக கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் கோயிங்.